ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது பிக் பாஸ் வந்துட்டு இதை வந்து ஆஹா ஓஹோ ஓட்டெல்லாம் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னது அந்த டைம்லேருந்து எல்லாருமே சூப்பராக டெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்காங்க, நல்லா அழகாக இருக்காங்க. ஆனால் சபரிக்கு மட்டும் ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவில் பேசுறதுக்காகவே அந்த காஸ்டியூமை கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ சபரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ என்னென்னா நம்ம விஜய் பார்வதி வந்து அசிஸ்டன்ட் ஹெட்டாக போட்டு விட்டாங்க. மெயின் ஹெட்டாக வந்து நம்மளுடைய தலை திவ்யாவை போட்டு விட்டாங்க. ஏன்ப்பா பஞ்சி நெருப்பி பக்கத்தில் வச்சு பத்திக்க தானே இப்படி பிளான் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஹாலில் நின்று இப்படிலாம் பண்ணோம், அவங்க வரும்போது இந்த மாதிரி வெல்கம் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்பயே வந்து நம்ம விஜய் பார்வதி சொன்னதை வந்து பெருசாக அவங்க மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் பார்வதி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லும்போது மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க, சுத்தமாக மதிக்கவே இல்லை. ஆனால் விஜய் பார்வதி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்ல வேண்டிய கருத்தில் கயமேன்னு கத்துவாங்க. ஆனால் அது முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் இரிட்டேட் மாதிரி தான் இருக்குது திவ்யா பண்ணுறது. ஏன்னா இப்போ ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா எப்படி? அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கன்னு சொன்னால் சுத்தமாக மதிக்கலை. அதுக்கப்புறமா பார்வதி ஒரு ஐடியா கொடுத்தாங்க, செம ஐடியா. என்னென்னா ஃபுட்டு அவங்க கேட்குறத செஞ்சு கொடுக்கறது நம்மளோட கடமை இல்லைன்னு சொல்ல, ஆனால் நம்மக்கிட்ட என்ன ஃபுட்டு இருக்குன்னு மெனு கொடுக்கணும்ல. மெனு அவங்க கேட்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒன்று அவங்க பார்க்குறாங்க. ஆமாம், குட் ஐடியா அப்படின்றாங்க ஃபஸ்ட் டைம். அப்பா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சூப்பர் ஐடியா, நான் நோட் பண்ணிக்கிறேன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங்கை வந்து ஃபுல்லாக குவாலிட்டியாக நம்ம வச்சுக்கலாம். அதை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹெட்டுக்குள்ளே பேசிக்கிறேன், அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்கள சொல்லிக்கிட்டு நான் டைரெக்டாக பேசாமல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வந்து பேசி அதுக்கப்புறம் இந்த மாலை மரியாதை பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா ரூமையும் சுற்றி காட்டலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் ஒன்றாவே ஆக ஆரம்பித்தாங்க. பட் கோபம் இருக்கலாம், ரெண்டு பேர்கிட்டையுமே கோபம் இருக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணும்போது தடையில்லாமல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் இவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணாங்க பற்றி அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இவங்க மாறி மாறி இவங்களோட ஈகோவையும் பழிவாங்கிற உணர்வையும் வஞ்சகத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் விஜய் பார்வதி திவ்யாவுக்கு அந்த மாதிரி வேலையை பண்ணதுனால தான் இந்த கோபமும் வருது. பட் இருந்தாலும் திவ்யாவுமே வந்துட்டு கொஞ்சம் அரகண்டாக பண்ணாமல் கொஞ்சம் ரூடாக இல்லாமல் கொஞ்சம் அவங்களோட கேமை கான்சன்ட்ரேட் பண்ண நல்லாயிருக்கும். பட் சூப்பராக இருந்துச்சு அவங்க கொடுத்த ஐடியா. விஜய் பார்வதி செம்மையான ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுதான் அவங்களை இம்ப்ரெஸ்ஸே பண்ணிச்சு விஜய் பார்வதி கிட்ட திவ்யா. அதுக்கப்புறம் திவ்யா நல்லா சிரித்து பேசவும் ஆரம்பித்தாங்க. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் சிரிச்சுட்டு போகுதுன்ட்டு, சிரிச்சுட்டு போதா இல்லை இழிச்சிக்கிட்டு போதான்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களாம்.